புதுசா ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கூகுள்காரன் நமக்கு ஒரு 15 ஜிபி ஸ்டோரேஜை இலவசமா நமக்கு கொடுக்குறான். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் கூகுள் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ அங்க கூகுள்காரன் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். அதுக்கப்புறம் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம்னா நமக்கு 15 ஜிபி ஸ்டோரேஜ் கொடுக்குறான்ல, அது எப்போ அறிமுகப்படுத்தினா அப்படிங்கிற விவரத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா மே மாசம் 2013 நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச தகவல் படி 2013 கூகுள்காரன் இந்த 15 ஜிபி ஸ்டோரேஜ் ஃபார்முலாவை கொண்டு வரான். ஸோ இது மூலியமா ஒரு கூகுள் அக்கௌண்ட் நீங்க ரெடி பண்ணும் போது ஜிமெயில், கூகுள் டிரைவ், கூகுள் போட்டோஸ்ல இருக்கக்கூடிய மீடியா ஃபைல், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நீங்க வச்சுக்கலாம். அதுக்கு மேல போனா நீங்க என்ன பண்ணணும்னா கூகுள் கொடுக்கக்கூடிய அந்த கூகுள் ஒன் இருக்குல்ல, அதை நீங்க வாடகைக்கு எடுத்து உங்க மீடியா ஃபைல், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் போட்டு வைக்கணும். சும்மா இல்ல, சம அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேண்டிய வரும். ஸோ இதுதான் இப்ப நடைமுறையில நடந்துகிட்டு இருக்கு. இது தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கூகுள் அக்கௌண்ட் நீங்க ரெடி பண்றீங்கன்னா ஜிமெயிலுக்கு ஒரு 10 ஜிபியும், கூகுள் டிரைவ், கூகுள் போட்டோஸ்க்கு தனித்தனியா ஒரு 5 ஜிபி கொடுத்திருந்தாங்க. அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணது 2013க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த 15 ஜிபி ஸ்டோரேஜை வந்து இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில வச்சுக்கிட்டு இருக்காங்க கூகுள்காரங்க. இப்ப திடுதுப்புன்னு ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல கூகுள் தரப்புல இருந்து ஒரு சின்ன அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, கூகுள் அக்கௌண்ட்டை வந்து ரெடி பண்றாங்க. ஒரு போன் நம்பரை வச்சு நிறைய அக்கௌண்ட்டை ரெடி பண்றாங்க. இப்படி ரெடி பண்ணி என்ன செய்யறாங்கன்னா விதவிதமான ஃபேக் நியூஸை வந்து பரப்புறாங்க, ஸ்பேமை பரப்புறாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக மஸ்டா நீங்க கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணும் போது உங்களுடைய போன் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணும் அப்படின்னு கூகுள்காரன் சொல்றான். இப்படி போன் நம்பரை வெரிஃபை பண்ணும் போது கண்டிப்பா ஒரு போன் நம்பர்ல எத்தனை கூகுள் அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத கூகுளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டை கொண்டு வரணுங்கிறேன் இன் ஃபியூச்சர்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், போன் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணலன்னா உங்களுக்கு நாங்க 5 ஜிபி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க டைரக்டா என்ன பண்ணுவீங்க, உங்க போன் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணி அந்த 15 ஜிபியை வந்து நீங்க கிளைம் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்காக ரெட்டிட் அப்படிங்கிற ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம், அதே மாதிரி எக்ஸ் தளத்துல நிறைய யூசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நீங்க போன் நம்பரை வெரிஃபை பண்ணீங்கன்னா 15 ஜிபி, போன் நம்பரை வெரிஃபை பண்ணலன்னா உங்களுக்கு 5 ஜிபி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் கூகுளும் கன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நடைமுறைப்படுத்திருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரில ஒரு 2 நாட்டுல, ஒன்னு கென்யா, இன்னொன்னு நைஜீரியா. இப்போ நாங்க டெஸ்டிங் பேஸ்ல இதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வேர்ல்டு வைடா இதை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாலையும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ஒரு போன் நம்பரை வச்சு நிறைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க போன் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த போன் நம்பரை வச்சு நீங்க உங்க டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷனா கூகுள்காரன் சொல்றாங்க. ஃபைனலி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் காரன்ட்ட கேட்கும் போது கூகுள்காரன் சொல்றான், இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் சர்வீஸை கொடுக்கும் போது எங்களால் கூகுள் ஒன் மூலியமா ஒரு தரமான சர்வீஸை கொடுக்க முடியும். அதாவது பைசாவை ஏர்ன் பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவங்க படிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். எனிவே நான் முதல்ல சொன்னது போனை வெரிஃபை பண்றது, அது மூலியமா உங்களுக்கு 15 ஜிபி கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னல ஒரு போன் நம்பர்ல எத்தனை அக்கௌண்ட் இருக்கு அதை வாட்ச் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டை கொண்டு வருவான். அந்த போன் நம்பரை வச்சு அதிகப்படியான கூகுள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஸ்டோரேஜுக்காக இந்த போன் நம்பரை வெரிஃபை பண்ணி நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அதுவும் தடுக்கப்படும் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் பதிவு பண்ண இந்த முக்கியமான ஒரு மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே கூகுளை பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருங்க. குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் படிச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.